டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, அதாவது வாடிக்கையாளர்களை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தா அவங்க திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லையா? இந்த கஸ்டமர் சென்ட்ரிசிட்டியை உருவாக்கணும்னா அதை பற்றி சும்மா பேசினா போதாதே, செயல்முறையிலையும் காட்டணும் இல்லையா? ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் இதை எப்படி செஞ்சாங்க? ஒரு கஸ்டமர் தங்களோட வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க போகிற வழியில் ஒரு ஸ்பெக்ஸ் மேக்கர் கடை இருக்கணும். உங்கள் கடையை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. கடையோட பேர் கண்ணில் படணும். வேறு வேறு வழியில் கூட மக்கள் தங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகலாம். அங்கெல்லாமும் இந்த கடை இருக்கணும். ஒரு வழியில் போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்க்கு போகணுன்னா ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு தான் போகணுங்கிற நிலை இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டால் உடனே போக மாட்டாங்க இல்லையா? நெய்பர்ஹுட் ஆப்டிஷியன் அப்படின்னு மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா கஸ்டமர்ஸோட வீட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் கடை இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி திறக்க தொடங்கினாங்க. ஒரு பெரிய பிஸி ரோட்டில் எதிரெதிரில் கூட ஸ்பெக்ஸ் மேக்கர் ஸ்டோர்ஸ் சென்னையில் உண்டு. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இங்கே எல்லாம் சுலபமாக பல கடைகளை திறக்க முடியும்னு அந்த ஊர்களில் முதல்ல டார்கெட் செஞ்சாங்க. ஊரை செலக்ட் பண்ணியாச்சு, ஸ்டோர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் சரி. இதெல்லாம் எதுக்காக? வாடிக்கையாளர்களுக்காகத்தானே. அவங்கள எப்படி ரீச் பண்ணுறது? ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ்க்கு வரதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்கிறது? பல யுக்திகளை பயன்படுத்தினாங்க ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ். சோஷியல் மீடியாவில் தான் இவங்க நிறைய அட்வர்டைஸ் செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் இவங்களுடைய கவனம் அதிகமாக ட்ரெடிஷ்னல் மீடியாவில் தான் இருந்திருக்கு. நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் செலவில் 20% ரேடியோலையும் 5க்கும் குறைவாக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும், நியூஸ் பேப்பரில் மிக அதிகமாகவும், டிவியில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் தான் அட்வர்டைஸ் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரும் இவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தானே, அதை தான் எக்கச்சக்கமாக திறந்துக்கிட்டே இருந்தாங்களே. டிவியில் ரொம்ப குறைவாக செஞ்சதுக்கு காரணம் மீறி போனால் 15 செகண்டுக்கு ஒரு வீடியோவை போடலாம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே சேனல் மாற்றுறது தான் நம்ம பழக்கங்கிறத உணர்ந்து அதில் பணம் செய்கிறது வீண் அப்படின்னு தெரிஞ்சு தான் அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரொம்ப குறைவாக வச்சாங்க. சமீபத்தில் விற்பனைக்கு ஆன்லைன் சேனலையும் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. இந்த பேரிடர் காலத்தில் கஸ்டமர்ஸ் கடைக்கு வர தயங்கினா அதுக்கும் வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? லாக்டவுனுக்கு அப்புறமா ஆன்லைன் சேல்ஸ் 300% அதிகமாகிருக்கு. முதலீடும் கிடைச்சிது இவங்களுக்கு. ஆம்னி சேனல், அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் மூலமாக எப்படி பிஸ்னஸ் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த முதலீட்டை உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ். ஐவேர் இண்டஸ்ட்ரியில் தங்களோட பலத்தை நிலைநாட்டி இருக்கிற இந்த பிராண்ட்கிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். ஒரு சிலவற்றை பற்றி மட்டும் பார்த்துட்டு பார்வையொன்றே போதுமேங்கிற ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸின் கதையை இன்றோடு முடிவு செய்வோம். முதல் பாடம், லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். வாடிக்கையாளர்களோட பிஹேவியரை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயம் நமக்கு கிளியராக புரியும். அவுட் ஆஃப் த வே போய் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணுன்னா கஸ்டமர்ஸ் யோசிக்க தான் செய்வாங்க. ஒரு கஸ்டமராக நம்மளை யோசிச்சு பாருங்கள், என்ன செய்வோம்? எதை ஈஸியாக செய்ய முடியுமோ, எதுக்கு ஓவராக எஃபர்ட் போட வேண்டாமோ அதைத்தானே செய்ய விரும்புவோம். கஸ்டமர்ஸ் யூ டர்ன் எடுத்துக்கிட்டு கடைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற அவங்க சைக்காலஜியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் லொக்கேஷனை செலக்ட் செஞ்சது ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸோட கஸ்டமர் சென்ட்ரிசிட்டிக்கு இன்னும் ஒரு உதாரணம். இதை நம்ம தொழிலில் எப்படி அடாப்ட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நாம் யோசிக்க வேண்டியது மிக அவசியம். ரெண்டாவது பாடம், பிஸ்னஸ் அஜிலிட்டி. காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ற மாதிரி வாடிக்கையாளர்களோட மாறி வரும் தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி மாறும் திறன். இது ஒவ்வொரு தொழிலுக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கிற உலகமும் கஸ்டமர் பிஹேவியரும் மாறிக்கிட்டே இருக்கும்போது நாம் மட்டும் நாங்கள் இப்படி தான் அப்போ செஞ்சோம், இனிமேலும் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் தொழில் எப்படி வளரும்? ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஆம்னி சேனலுக்கு போகணும்னு நினச்சது இந்த பிஸ்னஸ் அஜிலிட்டி இருந்ததுனால தானே. மூன்றாவது பாடம், கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட எத்தனை நாள் கஸ்டமராக இருக்காங்களோ அதுவரை மொத்தமாக எவ்வளவு பணம் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற அளவு தான் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வந்தால் தானே அதிக பணம் செலவு செய்வாங்க
எப்படி வருவாங்க? ஒரு நிறுவனம் கொடுக்குற அனுபவம் பிரமாதமாக இருந்தால், இதை விட பெஸ்ட்டாக இருக்க முடியாதுங்கிற விதத்தில் இருந்தால் தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் புது வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான செலவு கம்மியாகும். ஸோ இந்த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூவுக்கும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நெருங்கின தொடர்புண்டு. இந்த புரிதல் ஒவ்வொரு தொழில் முனைவோருக்கும் ரொம்ப அவசியம். ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் எப்படியெல்லாம் தங்களோட வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நாம் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்துருக்கோம். உங்கள் நிறுவனத்தில் எப்படி இதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டாமா? பிஸ்னஸ் கதை கேட்க எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னொரு புது கதையோடு உங்களை சந்திக்கும் வரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்